தற்போதைய அண்மைச் செய்தி. 19 வயது உட்பட்டோருக்கான மகளிர் T20 உலகக்கோப்பையை இந்திய அணி கைப்பற்றி சாதனை படைத்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். மகளிர் T20 உலகக்கோப்பையில் இந்தியா சாம்பியன் பட்டத்தை வென்று அசத்தியிருக்கிறது. 19 வயது உட்பட்டோருக்கான மகளிர் T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய அணி வெற்றி வாகை சூடி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறது. அண்மை தகவலாக அதனை நாம் பார்த்து வருகிறோம். மகளிர் T20 உலகக்கோப்பையில் இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றிருக்கிறது. 19 வயது உட்பட்டோருக்கான மகளிர் T20 உலகக்கோப்பையை இந்திய அணி கைப்பற்றி அசத்தியிருக்கிறது. மகளிர் T20 உலகக்கோப்பையில் இறுதிப் போட்டியில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறது. 19 வயது உட்பட்டோருக்கான மகளிர் T20 உலகக்கோப்பையை இந்திய அணி கைப்பற்றியிருக்கிறது. அண்மை தகவலாக அதனை நாம் பார்த்து வருகிறோம். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இறுதிப் போட்டியில் 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்று அபாரமாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறது. மகளிர் T20 உலகக்கோப்பையில் இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இறுதிப் போட்டியில் 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறது. பத்தொன்பது வயது உட்பட்டோருக்கான மகளிர் T20 உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றிருக்கிறது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இறுதிப் போட்டியில் 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறது. இது தொடர்பான அண்மைச் செய்தியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார். வணக்கம் முத்துக்குமார். தற்போது T20 உலகக்கோப்பையில் இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது. கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில, அதாவது 20 கிரிக்கெட் போட்டியில இந்திய அணி தற்பொழுது தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கிறது. அதாவது 9 விக்கெட் வித்தியாசத்துல சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கிறது. அதாவது மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி என்பது நடைபெற்று வந்தது. அது 19 வயதிற்கு உட்பட்டோருக்கான மகளிர் 20 ஓவர் கோப்பை உலகக்கோப்பை என்பது நடைபெற்று வந்தது. இந்த நிலையில இறுதிப் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதின. இந்த போட்டியை பொறுத்த வரைக்குமே கோலாலம்பூரில் என்பது நடைபெற்றது. இந்த போட்டியில இந்திய மகளிர் அணி முதலில், அதாவது தென்னாப்பிரிக்கா அணியை டாஸ் வின் பண்ணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. இதனை அடுத்து தென்னாப்பிரிக்கா அணி முதலில் பேட்டிங்கை களமிறங்கியது. இந்திய மகளிர் அணியின் அபார பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் தென்னாப்பிரிக்கா அணி அடுத்தடுத்த விக்கெட்டுகளை விழுந்தது. குறிப்பாக தென்னாப்பிரிக்கா அணி அந்த போட்டியை பொறுத்தவரைக்குமே ஒரு இறுதிப் போட்டியை போன்றே விளையாடாமல் கிட்டத்தட்ட ஒரு சாதாரண போட்டி, லீக் போட்டியை போட்ட விளையாடி 20 ஓவர்கள் முடிவில் 10 விக்கெட் இழப்பிற்கு 82 ரன்கள்ல தென்னாப்பிரிக்கா அணி சுருண்டது. தென்னாப்பிரிக்கா அணியை பொறுத்த வரைக்குமே அதிகபட்சமாக விக் வான் ஓவர்ஸ் 23 ரன்களும், பை குளோமி 15 ரன்களும் எடுத்தனர். இந்திய அணி தரப்பில கோவன் திரிசா 3 விக்கெட்டுகளும், அதே போல வைஷ்ணவி சர்மா, சுக்லா மற்றும் சிஸ்தா தலா 2 விக்கெட்டுகளையும், சப்னம் சகில் 1 விக்கெட்டுகளும் எடுத்தனர். இதனை அடுத்து இந்திய அணி 83 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் தன்னுடைய இந்த இன்னிங்ஸை தொடங்கியது. இந்திய அணியை பொறுத்தவரைக்குமே அதிரடியான விளையாட்டு. துவக்க ஆட்டக்காரரான கமாலினி 8 ரன்களுக்கு ஆட்டமிழந்து வெளியேறிய. அடுத்ததாக கோவண்டி திரிசா மற்றும் சனிகா சைக்கிளா அடுத்தடுத்து, அதாவது தொடர்ச்சியாக தென்னாப்பிரிக்கா அணி வீராங்கனைகள் பந்து வச்சு அடுத்தடுத்து, அதாவது பவுண்டரிகளாக உயர்த்தி இறுதியில் இந்திய அணி 11.2 ஓவர்களில் 1 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன்கள் எடுத்து 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று உலகக்கோப்பையை, அதாவது 19 வயதுக்கான உலகக்கோப்பையை கைப்பற்றிருக்கிறது. திரிசா 44 ரன்களோடும், சைக்கிளா 26 ரன்களோடும் ஆட்டம் இழக்காமல் களத்தில் இருந்தனர். தென்னாப்பிரிக்கா அணி பந்து வீச்சில் கேப்டன் கைலா ரென்கே 4 ஓவர்கள் பந்து வீசி 1 மேடன் 14 ரன்கள் விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டுகளை எடுத்தார். இந்திய அணியை பொறுத்த வரைக்குமே 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஏற்கனவே ஆடவருக்கான சீனியர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில இந்திய அணி தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்திருந்தன. தற்பொழுது மகளிருக்கான அந்த 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிருக்கான அந்த 20 உலகக்கோப்பை போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் T20 உலகக்கோப்பையில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துக்குமார்.